அனலிஸ்ட்னா யாருங்க? நம்ம தருணை வந்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனோட தான் நாங்க வந்தோமே. நேத்து நீங்க போய் எங்களோட வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அனலிஸ்ட் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்றத மட்டும் நான் சொல்லிட்டேன். அது வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன். மத்தபடி ஒரு அருமையான ஒரு மேட்சை பார்த்தோம். ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் தான். அதை பேஸ் பண்ண ஒரு மேட்ச் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். எல்எஸ்டி கேகேஆர் கையில இருந்த மேட்சுங்க. வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சாங்கங்க. அதை கூட சாப்பிட தெரியாத ஒரு டீமா இருந்துச்சு கேகேஆர் இன்னைக்கு. ஓவர் டு யூ தருண். ஒரு சின்ன கரெக்ஷன். நேற்றுக்கு ப்ரெடிக்ஷனும் நான் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் எல்எஸ்டி சொன்னேன், நீ கேகேஆர் தான் சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தா இன்னைக்கும் நான் தான். ஸோ அதுக்கப்புறம் ரஹானி ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு ஓப்பனிங் ஆனாலும் சரி, ஒன்றாம் ஆனாலும் சரி, அவர் இம்பேக்ட் என்ன கொடுக்குறாரோ அதுக்கு சேஞ்சே இருக்காது. ஸோ அண்ட் ஃபின்னால் அண்ட் விக்கெட் அதை பற்றி பேசியே ஆகணும். ஏங்க தேர்ட் அம்பையர்ஸ் வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு வியூ இல்லைன்னா. ஒரே செகண்ட் தருண், ஒரு செகண்ட். இந்த வீடியோல அப்ரிசியேஷனும் இருக்கும் கைஸ், அப்புறமேட்டு இந்த கான்ட்ரவர்சிஸுக்கும் இருக்கும். ஒரு சில பேரை போட்டு அடிக்க வேண்டியது இருக்கும் கைஸ். அதையும் முடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சரியான செக்மெண்ட் மாட்டிக்குது. கண்டென்ட் ஏகப்பட்டது மாட்டிருக்கு கைஸ். ரகலைகள் ஆரம்பம்ன்ற மாதிரி ஒரு மேட்ச் தான் இது. ஃபர்ஸ்ட் இதை வந்து கான்ட்ரவர்சிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபின் ஆலன் ஓட்டு தரும். ஃபின் ஆலன் ஆக்சுவலி அந்த விக்கெட் வந்துட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய லீக் வந்துட்டு, இந்த லீக்ல வந்துட்டு நீங்க என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு செக் பண்ணணும். கால் படுதா படலையா, பவுண்டரி லைன்ல அவர் கரெக்டா கால் வச்சிருக்காரு. நீங்க பிளேயரை ட்ரஸ்ட் பண்ணி போறதுல எனக்கு இதுல ஐபிஎல்ல யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பெரிய லீக்ல. அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்னு. திஸ் காஸ்டட் த மேட்ச் ஃபார் கேகேஆர். ஒரு 20 ரன் 30 ரன் எக்ஸ்ட்ராவாகவே வந்திருக்கும் ஃபினாலன்ட்டு இருந்ததுனால. ஸோ அதை வந்து அவங்க இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது பெரிய லாஸ். ஆனால் அது கேகேஆருக்கு ஃபர்ஸ்ட் வின் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் மிஸ் ஆனதுக்கு காரணம் அது பெரிய பெரிய மிஸ்டேக் தான். அது வந்துட்டு அம்பையரிங் மிஸ்டேக் தான், பியூர்லி அம்பையரிங் மிஸ்டேக். ஸோ என்ன எனக்கு வேறு எதுவும் சொல்ல தரல. அண்ட் மற்ற எல்லா பிளேஸும் நல்லா இருந்தாங்க. ஒருத்தனை தவிர அவன் பேர் தான் வந்துட்டு பச்சை. ஸோ அந்த பச்சையை வந்துட்டு பச்சையாக கேட்க பரத் இருக்காரு. ஸோ பரத் சொல்லுங்க, கேளுங்க, நல்லா பச்சையா கேளுங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி நான் அந்த அம்பையரோட விஷயத்துக்கு வந்துடுறேன். அம்பையரிங் அந்த ஒரு டாபிக் ரொம்ப வந்து கன்ஃபார்மா பேசி ஆகணும். ஏன் நான் சொல்றேன்னா, தேர்ட் அம்பையருக்கு வந்து நம்ம டிவியில பாக்குற அந்த 2 வியூ கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு லிட்டரலா 7 to 8 வியூஸ் இருக்கும். 8 வியூஸ் இருக்க பட்சத்துல நீங்க ரெகுலரா பார்க்கலாம். ஒய்டுக்கு நோ பாலுக்குலாம் நீங்க வந்து அவ்வளவு தூரம் செக் பண்றீங்க, அந்த ஹைட் அவ்வளவு தூரம் மெஷர் பண்றீங்கன்னும் போது இது நீங்க எல்லா ஆங்கிலுமே லைக் நீங்க வந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஒரு ரிசல்ட்டே கொடுக்கலாம். தருண் சொன்ன 20 ரன் இருந்தா இதுல டிஃபரன்ஸ் வந்துருக்கும்ன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு ரன் இருந்தா கூட இந்த மேட்ச் வின்னடா. இவங்க லிட்டரலா லாஸ்ட் பால்ல டிரா, அந்த ஒரு சிங்கிள் கூட அவங்க பேட்ல படாம ஓடி அடிச்சாங்க. அந்த மாதிரி சிங்கிள் ரன்ஸே உனக்கு வந்து வேணுன்ற போது இந்த மாதிரி அதுவும் அவங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா ஃபின்னாலண்ட் இருக்க ஃபார்ம் தாங்க லிட்டரலா அந்த கேகேஆருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதே பயங்கரமா. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இவங்களுக்கு, எனக்கு இது ஒண்ணு தெரியலங்க. நியூசிலாண்டுனாலே அவங்களுக்கு இந்த அம்பையர் பசங்க, நானும் ரொம்ப காலமா பாத்துட்டு இருக்கேன். நியூசிலாண்டுனாலே இந்த அம்பையர்ஸ் எல்லாம் ஒரே ஜாலியா தான், எது குத்தாலும் சண்டை எல்லாம் போட மாட்டானுங்க அப்படின்ட்டு. இன்னும் நல்லா நம்ம நோட் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த அம்பையர், இந்த தேர்ட் அம்பையர் விஷயம் ரொம்ப இதுவாகுது. சால்ட் மேட்டருமே நீங்க இன்னும் சால்ட்டோட கேட்சுமே கான்ட்ரவர்சி ஆச்சு, அதுவுமே நிறைய இது பண்ணல. இன்னைக்கு இது இந்த மாதிரி கண்டினியூஸாவே ஒரு அம்பையரிங் டிசிஷன்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டினபிள் ஆகுது, எனக்கு ஏனே புரியல. அன்னைக்கு என்னன்னா, ஒருத்த வந்து பேட்டுக்கு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து தலைக்கீழ போட்டு பாக்குறான். லைக் யூ கைஸ் சர்டிபிகேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க லிட்டரலா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னும் போது நீங்க இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்றதெல்லாம் ரொம்பவுமே ஆர்டினரியா இருக்கு. இது இந்த ஒரு மேட்ச் லாஸ் எங்க வேணா போய் அது லிட்டரலா அந்த டேபிளே மாத்துங்க. லைக் கேகேஆருக்கு இதுவாகலாம், எல்எஸ்சி கீழே வரலாம், என்ன வேணா நடக்கலாம். எனக்கு புரியவே இல்லை. ஒரு ரன்னா கூட டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் தாங்க பச்சை. எனக்கு பச்சை மேல ஒரு பக்கம் காண்டா இருந்தாலும் தயவு செஞ்சு அவனை ஆடுறதுக்கு அவன் போடுற ஃபேஸுக்கு நீங்க சைஃபட்டை இறக்கி ஓப்பனிங் அமைச்சிட்டு ஒண்டவனை இவன் நம்ம அண்ணன் ரஹானேவான்னா சூப்பரா இருக்கும் இந்த கேமு. ஏன்னா அவனோட எனக்கு புரியல. ஸ்பின்னு போடுறாங்கன்னா டுக் வச்சுட்டு எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரு என்ன மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. 10 ஓவருக்கு 100டா. அதுக்கு அடுத்து 30 பாலுக்கு 21 தான் அடிச்சிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. லைக் உனக்கு இருக்க லாங் லிவர்ஸ்க்கு நீ ஸ்பின்னரை ஸ்டெப் டவுன் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. லிவருக்கு விட்டாலே அது எங்கேயோ போகுது.
பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்னு சொல்லி தான் நீங்க ஆப்ஷனுக்கே வரீங்க, ஆல்ரவுண்டர்னு சொல்லி தான் நீங்க வரீங்க. ரோமன் பவுல் எல்லாம் இவனுக்கு 150 கூட வந்திருக்க மாட்டாங்க, 140 கூட வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு புரியல. ஒரு ஷாட் அடிச்சுட்டு ரிலீஃப் வேற ஆயிடுறான். லைக் என்ன 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 சாதிச்சிட்டீங்கன்னு நீங்க இப்படி ரிலீஃப் ஆறீங்கன்னு எனக்கு தெரியல பச்சை. அப்படிதான் எனக்கு வந்து லிட்டரலாவே தோணுதுங்க. நான் பாக்குறேன் லிட்டரலா. சரி, ஒரு ஃபேஸர் வந்தா ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒரு இது வந்தா ஒரு சேஞ்ச் இருக்கும். லிட்டரலா நீங்க வந்து ஆஸ்திரேலியால வந்து ட்ரெயின் ஆகுறாங்க. நீங்க 150 ஃபேஸையுமே ஈஸியா ஆடுறது. நீங்க ஆடுறத பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஆடிக்கலாம் ஆடிக்கலாம் எப்போ வரைக்கும் ஆடினா 19 வரைக்கும் ஆடினாங்க தருண் இவங்க. ஆடிக்கலாம், அத்த ஒரு அடிச்சுக்கலாம், அத்த ஒரு அடிச்சுக்கலாம். ரொம்பவுமே ஒஸ்டான ஒரு பே தான். நீங்க வந்து ஃபாரினர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோக்கல் டேலண்ட ஸ்கவுட் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மேட்ச் வின் பண்ணலாம். அவ்வளவுதான் இன்னைக்கோட ஒரே டேக்லைன் இதுதான். நீங்க லோக்கல் டேலண்ட்ஸ் நம்பினீங்கன்னா நீங்க வேற லெவல்ல பண்ணலாம். ஸோ ஓட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு நான் தான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அவங்க வந்து கிரீனை ட்ராப் பண்ணிட்டு பாவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. பாவல் ஓகே பரத்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி கிரீனை ட்ராப் பண்ணிட்டு பாவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க ட்ராப் பண்ணது முசரபானி. First match. முசரபானி வந்துட்டு எவ்வளவு நல்லா போட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நல்லா இருக்கிற பவுலிங் யூனிட்டை ஏன் திருப்பி கெடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா அவர் லைன் அண்ட் லென்த் சூப்பரா இருக்கு கொல்கட்டா பிச்சுக்கு. அவர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா போட்டிருந்தாரு இனிஷியல் 2 மேட்ச். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம திருப்பி வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பவுலரை திருப்பி ட்ராப் பண்ணி காம்பினேஷன் ட்ரை பண்றது ஓகே ஃபைன். பட் ஃபிக்ஸான ஒரு விஷயத்த களைச்சு விட்டு திருப்பி பண்றது எனக்கு என்னமோ சரியா படலை. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு க்ரீனை ட்ராப் பண்ணிட்டு முசர்பானி திருப்பி கொண்டு வரலாம். அதோட அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து பேட்டிங் ஒன்றும் ஸ்ட்ரென்த் படுத்துரும், நான் டொமஸ்டிக் பவுலர்ஸ் நம்புறேன் அப்படின்னா ஃபைன், தப்பே கிடையாது. போங்க சைஃபர்ட் போங்க, சைஃபர்ட் வச்சு ஆடுங்க. இல்லையா ரச்சினை கொண்டு வாங்க, ரச்சினை அந்த இடத்துல வச்சு ஆட வச்சிங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வந்துட்டு அழகாக மாட்டோம். அழகாக அவர் வந்து நின்று அடிச்சு கொடுப்பாரு உங்களுக்கு. இந்த அளவுக்கு பொறுமையாக அடிக்கலைன்னா கூட அவர் வந்துட்டு பால் பேட்டில் படுற மாதிரியாச்சும் அடிப்பார். ஸோ ரச்சினுக்கு போங்க, தப்பு இல்லை. அண்ட் அவர் இன்னைக்கு ஆடினதை பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக காண்டாச்சு. ஏன்னா ஒரு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், ஃபர்ஸ்ட் திங் ஆஸ்திரேலியன் பிளேயர் நல்லா 6 அடி இருக்கான், பால் அடிக்கிறதுக்கு அவ்வளோ திணறான். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. 6 அடியா? 7 அடி 2 இன்ச் 3 இன்ச் கம்மிடா. கிட்டத்தட்ட 7 அடின்னு வச்சுப்போமே. திணறான். பவுலிங் போட சொன்னா எல்லாமே ஷார்ட் பிச், ஒரு லென்த் பால் கூட போடல. அதுல வந்துட்டு எவ்வளவு ஷார்ட் பிச் போட்டோன்னு கணக்கு வச்சுக்க தெரியல. திருப்பி ஒரு ஷார்ட் பிச் மண்டைக்கு மேல போடுறான், நோ பால் கொடுக்குறாங்க. சத்தியமா புரியல. சரி நோ பால் கொடுத்துட்டாங்க ஒரு ஷார்ட் பிச் பால்ல, அடுத்த பாலும் ஷார்ட் பிச் தான் போடுறான் ஃப்ரீ ஹிட்ல. என்னடா பண்ற எனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முகுல் சௌத்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் ஒரு இதானாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு இது பண்ணிட்டு நடுவில் கடைசி 2 பாலுக்கு முன்னாடி பால்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவன் என்ன ஷார்ட் பிச்சே குத்திட்டு இருக்கான். அப்புறம் நவுந்து வந்து ஒன்று வச்சாரு, பலரும் அற விடுற மாதிரி போச்சு ஒரு 6. அப்புறம் கடைசியில் ஒரு 4 அடிக்கிறான்னு தெரியுது. லைன் அண்ட் லென்த்தை மாத்தி போட்டா பரவாயில்ல, திருப்பி நான் போடுற இடத்துலயே போடுறேன், நீ எவ்வளவு அடிக்கிறியோ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாரு அவரு. கஷ்டம். கிரீனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கேட்காரு இதே ரிசல்ட் தான் இன்னொரு ஒரு 4-5 மேட்சுக்கு. தயவு செஞ்சு கிரீனை ட்ராப் பண்ணுங்க. அடிச்சிட்டாரு 32 ரன் அடிச்சிட்டாருன்னா அந்த இடத்துல கீழே உங்களுக்கு ரமன்தீப் சிங் இருக்காரு, அனுகுல் ராய் இருக்காரு. ஏன் இப்படி தடவி ஆனாருன்னு எனக்கு புரியல, சத்தியமா புரியல. அவன் பாவல் அடிக்கிறாரு அப்படின்னு இந்த பக்கம் நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த? கஷ்டம். பவுலிங் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல எல்லாருமே நல்லா போட்டாங்க. எல்எஸ்ஜியில் வந்துட்டு சொல்லவே வேணாம், எல்லாருமே வந்து நல்லா தான் போட்டிருந்தாங்க. பிரின்ஸ் யாதவ் ஒரு ரன் கொடுத்திருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்ல சூப்பராக போட்டாரு. இன்னைக்கு திக்னேஷ் சத்தியம் நல்லா போட்டிருந்தாங்க. அவங்க பேஸ் காம்பினேஷன் போன மேட்ச்க்கு எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இந்த மேட்ச்க்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஷமி, பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான். ஸோ பெரிய சேஞ்சஸ் இல்லை. சித்தார்த் மணிமாறன் எப்பவும் போல அவரும் வந்துட்டு அவரோட ரோல் என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னைக்காச்சும் ஒரு மேட்ச், ஒரு நல்ல மேட்ச் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு 2-3 மேட்ச் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மேட்ச் கிளிக் ஆகும் அவருக்கு. கண்டிப்பாக ஒரு 2-3 விக்கெட்ஸ்க்கு மேலே எடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு லக்னோஸ் பேட்டிங். பரத், என்ன நினைக்கிற லக்னோ பேட்டிங் பத்தி? இதுலயுமே எனக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த இதுலயுமே சைஃபர்ட்டை நான் வந்துட்டு ஏன் வந்து இவ்வளவு ஹைலைட் பண்றேன்னு நாங்க சொல்றோம்னா, ஒரு நல்ல கிளிக்கான காம்போ. லைக் ஃபின்னாலனுமே சரி, ரொம்ப சைஃபர்ட்டுமே. நீங்க செமிஃபைனல் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரி ஒரு டீமா இருந்துச்சு பாத்தீங்க, அந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட கழட்டி குத்தாங்க லிட்டரலி. யார் இந்த 2 பேர் இதே கிரவுண்டு தான். அதனாலதான் நான் வந்து இது எனக்கு வந்து இது ரொம்பவுமே தேவையான ஒரு இதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உண்மையை சொல்ல போனா நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இவர்கிட்ட கூட நாங்க சாரி கேட்டுக்கணும்னு நினைக்கிறோம். அஜிங்கிய ரஹானே கேப்டனா இருக்கிறதால தான் அவர் ஆடுறாருன்னு சொன்னோம். பட் இல்ல கைஸ், ஹி இஸ் ப்ரூவிங் அ மேட்ச் ஆன் மேட்ச். அவரோட நல்ல கேம் அவர் காட்டுறாரு, நல்ல ஃபார்ம் காட்டுறாரு. நான் சொல்லல,
நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஏன்னா ரகுவன்ஷி அந்த ஒரு காம்பினேஷனுக்காக நான் வந்து அந்த ஒரு காம்பினேஷன் சொன்னேன். பட் அவர் அந்த இது காட்டிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு ஒரு உனக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா நீ மேட்ச் ஜெயிக்கணும், ஓவரை முடிக்க கூடாது. அதுதான் எந்த ஒரு பவுலரா இருந்தாலுமே. லைக் நம்ம 2 பேரும் கம்பேர் வச்சுக்கலாம் தருண். இந்த சைடு யாருன்னா பிரின்ஸ் யாதவ், இந்த சைடு யாருன்னா கிரீனு. பிரின்ஸ் யாதவ் வந்துட்டு லிட்டரலா வந்து முடிஞ்சா பால் ஆடுறான், அந்த மாதிரி ஒரு பெட் கட்டி போடுறான். நீ அடிச்சியா நல்ல ஷாட், நான் நல்ல லைன் போடுறேன், நீ நல்ல ஷாட் அடிச்சு எடுத்துக்கோ, அந்த மாதிரி தான் அவன் போட்டான். நான் அரோரா கூட லாஸ்ட் ஒரு ரன் கொடுத்தாலுமே அவன் போட்ட பால் நல்ல பால் தான். முக்குல் சூப்பர் அடிச்சிட்டான். உண்மையை சொல்ல போனா அதுதான் நடந்துச்சு. நீ என்னடா 6 பால் நான் வரேன், இந்த ஓவரை முடிச்சா போதும், வச்சாச்சு விடம்பா, எனக்கு இந்த ஓவர் முடிச்சா போதும், எனக்கு இது டெஸ்ட் மேட்ச் கிடையாது, நீ பவுன்சர் போட இது வந்து கணக்கே இல்லாம போறதுக்கு. எனக்கு அப்படி டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சுன்னா டெஸ்ட் மேட்சே விட ஆடுவேன்ற மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். லிட்டரலா நீ ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், நீ ஒரு பிளேயர், லிட்டரலா ஒரு ஹை பிரைஸ் டேக் வந்திருக்கு. அட்லீஸ்ட் அது மைண்ட்ல இல்லா கூட உன் டீம் உன்னை வந்து பிலீவ் பண்ணி 19th ஓவர் கொடுத்துருக்காங்க. நீ அது அட்லீஸ்ட் நீ ஒரு வேற எதனா வேரியேஷன் காட்டினா கூட மேபி முக்குள் இதுவா இருப்பான். அவனுக்கு வந்து நல்லாவே தெரியுது, அவன் நல்லா பார்க்கதாங்க சூடானன்ற மாதிரி தான் ஒரு கேம் ஆகுது. லிட்டரலா ஒரு 4 ஆம்ல அவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சுதான், அதனால டென்னிஸ் ஷாட் அடிக்கிறாரு. சரி ஒரு தான் அடிச்சிட்டான், வேற பால் ட்ரை பண்ணு, உங்ககிட்ட ஃபேஸ் இல்லைன்னா எனக்கு அங்கதான் வந்து டவுட் ஆகுது. உங்களோட பவுலிங் கோச் வந்து ட்ரைன் பண்றோம், அவரும் அவ்வளவு ஃபேஸ்லாம் கிடையாது, ஆனா அவரோட வேரியேஷன் எவ்வளவு காட்டினாரு. அதுல இருந்து கொஞ்சம் இது பண்ணி நீ எதனா பண்ணியிருந்தா கூட கேம் மாறி இருக்கும். எனக்கு இந்த ஓவரை முடிச்சிட்டா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நீங்க ஆடினீங்கன்னா இட் வாஸ் டூ பேட். சரி இந்த பக்கம் ரொம்ப வந்து எல்எஸ்ஜி பேட்டிங் வந்தீங்கன்னா என் தலைவன் தான் ஆவேஷ் கான் தான். என்னன்னா சொல்லு, ஆவேஷ் கான் ஹெல்மெட் கரெக்ட்னா எல்எஸ்ஜி வின்னுடா, அடிச்சுக்க முடியாது தலைவனை. என்ன நினைச்சுன்னு தெரியுங்க, அந்த அக்ரெசிவ் செலிப்ரேஷன் வரும்னு நினைச்சேன், தலைவன் முன்னாடியே ஹெல்மெட்டை கைட்டான், அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. அது வந்திருந்தா இன்னுமே டாப் நாச் அப்படின்னு இருக்கும். ஆவேஷ் கான் பேட்டிங்ல ஐ எம் சாட்டிஸ்ஃபைடா. நீ ஆவேஷ் கான் பேட்டிங் எனக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாவே போறேன். நான் ஃபர்ஸ்ட்டு மார்ச் வந்துட்டு இந்த மேட்சும் கிளிக் ஆகல, ஓகே பேட் டே, அவர் கம்மியெல்லாம் ரேட் பண்ண முடியாது. ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் T20 பேட்டர்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரும் வந்துட்டு இந்த மேட்ச் ஃபெயில் ஆகிட்டாரு. பட் இட்ஸ் ஓகே. பட் மார்க்ரம் நல்ல ஸ்டார்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மார்க்ரம் வந்துட்டு இன்னும் ஒரு 35-40 கிட்ட அடிப்பார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டக்குன்னு அவரும் அவுட் ஆகிட்டாரு. ரிஷப் பண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. போன மேட்ச்லாம் ஆடினதை பார்த்துட்டு ஓகே ஸ்பைடி இஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பவுன்சர் தான், சூப்பர் பவுன்சர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டீசென்ட் பவுன்சர். அதுவும் வந்துட்டு அவன் சும்மா போடணும்னு அவனுக்கு வந்த பாலை தான் அவன் போட்டான், அவனுக்கு வேற எந்த பாலும் வரல. அவன் போட்ட பாலுக்கு நீ போய் அவனுக்கு விக்கெட்டை கொடுத்த அப்படின்னா என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரில. ஸோ பண்ணிட்டு தயவு செஞ்சு அடுத்த மேட்ச் ஆச்சு கொஞ்சம் இன்னும் நல்லா ஆடுங்க. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினீங்க, அதே மாதிரி ஆடினீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் பதோனி எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. பதோனி வந்துட்டு ஹீஸ் அன் அண்டர் ரேட்டட் யங்ஸ்டர் இந்த ஜென்ரேஷனில் வந்ததில். 2022லேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ரிங்கு சிங்கா இருக்கட்டும், திலக்கா இருக்கட்டும், அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ரிஸ்வி, இந்த மாதிரி எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. பட் பதோனியை யாரும் ஹையாக ரேட் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். அது ஏன்னு எனக்கு தெரில. நிறைய பேர் ஈவன் கிரிக்கெட்டர்ஸ் இப்போ அனலிஸ்ட் யாரெல்லாம் வந்துட்டு அவங்க பேசுகிறாங்களோ, டீம்ஸ் பற்றி பேசுகிறாங்களோ, பதோனியை வந்துட்டு ஒரு மாதிரி கம்மியாக ரேட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா அவர் வந்துட்டு கம்பீரோட ப்ராடக்ட். ஓகே, கம்பீர் ப்ராடக்ட்ஸ் யாருமே வந்துட்டு கேவலமாக ஃபெயில் ஆனதுலாம் கிடையாது. அவங்கலாம் வந்து ரொம்ப அன்ரேட்டடாகவே தான் இருக்காங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு. ஈவன் ஹர்ஷித் ராணா நம்ம என்ன தான் அடித்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர். நான் எப்படி வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டேக்கு வந்துட்டு இது சொன்னனோ அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ அ விக்கெட் டேக்கிங் பவுலர். ரன்னு கொடுத்தாலும் இப்போ இருக்கிற T20 அட்மாஸ்பியருக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி பதோனியும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர், ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். எப்போ தேவைப்படுதோ அப்போ அடிக்கிறாரு. ஒரு பாயிண்ட் பதோனியே வந்து அண்டர் ரேட்டரா இருக்காங்க. இவனுங்களா என்ன இவங்களோட எனக்கு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அது பேக்ல வரும் அந்த வீடியோ. அது யாரை சொல்றோம், ஓப்பனாவே தான் சொல்ல போறேன், ஓப்பனாவே தான் பேச போறோம். லைக் என்னன்னா ஒரு பிளேயர்னா ஒரு 6, அபிஷேக் சர்மா 6 தான் அடிக்கணும், ரிங்கு சிங் 4 6 அடிக்கணும், அந்த மாதிரி கேம் பதோனி இது கிடையாதுங்க. ஓப்பனாவே சொல்றேன், அந்த மாதிரி அவனுக்கு அந்த பவர் இருக்கா, அந்த மாதிரிலாம் அவன் அச்ச 4 6 அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. ஆனா அவன் கேம் எடுத்துட்டு போவான். லிட்டரலா சொல்றேன், இந்த நம்ம முக்குல்க்கு வந்து பேஸ் கொடுத்ததே அவன் தான். அவன் லிட்டரலா வந்து அவன் நீங்கள் லாஸ்ட் இயர்ல எப்பெல்லாம் அவன் ஆடினா என்னென்ன மேட்ச்லாம் ஆடிருக்கானோ எல்எஸ்சிக்கு
எல்எஸ்சியே ஃபெயில் ஆனாலுமே அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அதனால இருக்கு. 30+ அடிச்சுட்டே இருக்கான்டா ரெகுலரா. ஆமா ஒரு 15 பாலுக்கோ 20 பாலுக்கோ அவன் 30+ அடிக்கிறான். மிடில் ஆர்ல வந்து ஸ்டெபிலிட்டி கொடுத்துறான், என்ன சுத்தி நீங்க அடிங்கன்ட்டுன்னு. அதே மாதிரி அவன் 4 அடிக்கிறான், 6 அடிக்கல. மேபி இது அது நம்ம சொல்லவே முடியாது. கேம் வின் ஆகுதா அதுதான் மெயின். நீங்க 6 அடிக்கிறவன் தான் பெரிய பிளேயர்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க விராட் கோலி பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இவன் மேபி அந்த அப்பியரன்ஸோ இல்ல அந்த பிஆர் ஒர்க், ஓப்பனா சொல்ற பிஆர் ஒர்க் இல்லையோ இல்ல என்னன்னு தெரியல. இவன் ஒரு மாதிரி சைலண்டான பிளேயருங்க. அந்த கேமுக்கு என்ன தேவையோ அதை அவன் காட்டிட்டு போயிட்டே இருக்கான். நீங்க எவ்வளவு வேணா அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஹி இஸ் டூயிங் இஸ் ஒர்க் பெர்ஃபெக்ட்லி. ஸ்பின்னுக்கும் நல்லா ஆடுறான், ஃபேஸ்க்கும் நல்லா ஆடுறான், எங்கெங்க அடிக்கணுமோ அடிக்கிறான். அந்த ரன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு 3 ஃபார்மேட்டுமே ஆடுவான்டா. 3 ஃபார்மேட்டுமே சான்ஸ் கிடைச்சா இவள் ப்ரூவ்டா. நான் சொல்றேன், டெஸ்ட் மேட்ச்லாம் இவன் ஐடியல் பிளேயர்னு கட்டையை போட்டு நின்றுவான். எனக்கு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். அதே மாதிரி இவன் சித்தார்த் மணிமாறனை பத்தி சொல்லிட்டு இருந்தான் தருண். நான் அதே தான் சொல்றேன். அன்குல் ராய்க்கு இவ்வளவு ஒரு ரன் கொடுத்ததுனால அன்குல் ராயோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சித்தார்த் மணிமாறனுக்கு நீங்க ஒரு லாங் ரன் கொடுங்க, டெஃபினட்டாவே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓட்டு இது பதோனி இது சொல்லிடுறேன் நான். ஏன் பதோனி வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க்கலாம். பதோனி வந்துட்டு 2022 விளையாடுறாரு. ஸோ 2022 இப்போ வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 59 மேட்சஸ் விளையாடி இருக்காரு, 49 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 4 வருஷத்துல அவரு ஒரு பொசிஷன்ல மட்டும் ஆடல, அவரு மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல விளையாடி இருக்காரு. 3 ஆடி இருக்காரு, 4 ஆடி இருக்காரு, 5 ஆடி இருக்காரு, 7 வரைக்கும் ஒரு மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல விளையாடி இருக்காரு. அப்படி விளையாடியுமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் 26 வச்சிருக்காரு. ஓகே, ஆவரேஜ் 26 வச்சிருக்காரு. இந்த 49 இன்னிங்ஸ்ல 1000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, விச் இஸ் அரௌண்ட் ஒரு இந்த 4வது சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட 300 ரன். ஸோ இந்த சீசனும் ஒரு 300 ரன் அடிச்சிருவாரு. 300-350 ரன்ஸ். இந்த டீமுக்கு அந்த 300-350 ரன்ஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகும். ஒரு பிளேயர் நடுவில் நின்று அடிக்கிறாரு. இப்போ எப்படி ரெய்னாக்கு வந்துட்டு ரெய்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு 350 ரன்ஸ் வருஷம் அடிச்சு கொடுத்துருக்காரோ, இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒருத்தர் கன்சிஸ்டண்டா ஆடணும், ஒருத்தர் கன்சிஸ்டண்டா ரன் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மேட்ச் இல்லைனா கூட அடுத்த மேட்ச் பண்ணினே இருக்கணும். அது பதோனி கண்டிப்பா இந்த 4 வருஷத்துல வந்துட்டு லக்னோவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் லக்னோ வந்துட்டு பதோனியை இப்பயும் ரீடைன் பண்றாங்க, இதுக்கப்புறமும் ரீடைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் 140 கிட்ட வச்சிருக்காரு. ஸோ வேற என்ன வேணும்? மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல ஆடின ஒரு 140 மெயின்டைன் பண்றதுனாலே பெரிய விஷயம் அது. ஸோ அது ஒன்று. அண்ட் பரத் சொன்ன மாதிரி சித்தார்த் மணிமாறனா இருக்கட்டும், அவரும் வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர். தமிழ்நாடுக்கு வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எப்படி சாய் கிஷோருக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஃபுல் சீசன் ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ, அந்த மாதிரி சித்தார்த் மணிமாறனுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஆடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அவரும் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார். அவர்கிட்டயும் டேலண்ட் இருக்கு, அவரும் நல்ல ஒரு கிரிக்கெட்டர். ஸோ ஐ கெஸ் கண்டிப்பாக இந்த சீசன் அவருக்கு வந்துட்டு ஃபுல் சீசன் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு மை கை முகுல் சௌத்ரி. ஸோ முகுல் சௌத்ரி வந்துட்டு நாங்கள் நேத்திக்கும் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நடந்த எல்எஸ்சி மேட்சஸ்லையும் சொல்லியிருக்கேன். முகுல் சௌத்ரி வந்துட்டு ஹீஸ் ஒன் ஆஃப் அ ஃபைன் டேலண்ட். அவர் வந்து கண்டிப்பா எல்எஸ்டிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. எனக்கும் போன மேட்ச் ப்ரிவியூல வந்துட்டு இந்த மேட்சோட ப்ரிவியூல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், முகுல் சௌத்ரி எனக்கு என்னமோ அடிப்பாருன்னு தோணுதுன்னு ரொம்ப அழுத்தி சொன்னேன். அது இன்னைக்கு வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் நரேன் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகும் போது எனக்கு கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருந்துச்சு. சரி ஓகே செட் ஆயிடுவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு, கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் அப்போ வந்துட்டு தமிழ் கமெண்ட்ரியில வந்துட்டு ஒரு கமெண்டேட்டர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு 4 மேட்ச் ஆடின பிளேயர் எல்லாம், டொமஸ்டிக்ல ஆடின பிளேயர் எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய லீக்ல ஆட விட்டிங்கன்னா இதுதான் ரிசல்ட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட் ஸ்லாப் தான் இது முகுல் சௌத்ரி அந்த கமெண்டேட்டருக்கு கொடுத்தது. லிட்டரல் டைட்ஸ்ல பிடிச்சி பலார்னு அரைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்க ஒரு பிளேயரை வந்துட்டு அவரோட டேலண்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க, அவரோட இதை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க, ஸ்டாட்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க, ஓகே ஃபைன். பட் ஒரு 2-3 பால் சரியா கனெக்ட் ஆகலங்கிறதுக்காக இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், இவெல்லாம் இந்த லீகுக்கே அவன் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசுனீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு கர்மா வந்துட்டு அடுத்த செகண்டே பலாருன்னு ஒன்று விடும். முகுல் சௌத்ரி லிட்டரலா ஸ்லாப் தான் அது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் பெர்ஃபார்ம் பண்றது. அதுவும் இந்த மாதிரி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்டான கிரிக்கெட்டர்ஸ் கமெண்டேட்டர்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி சீப்பான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது அற வாங்குறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓவர் டு யூ பரத், நீ என்ன நினைக்கிற? அதுதான் கைஸ், இப்போ அவன் வந்து புது பையன். லாஸ்ட் மேட்ச்மே அவன் இது அவனுக்கு சான்ஸ் கிடைச்சுமே அவன் ஐ மீன் புதுசாக தான் வராங்க சரிங்களா. ஐபிஎல்ன்றது ஒரு பெரிய லீக், அவங்க அங்கே இருக்க ப்ரெஷரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அவன் இறங்கின இதுவுமே அந்த 54 ரன் பார்ட்னர்ஷிப்பில் 53 ரன் வந்து ஆவேஷ் காந்தி இது. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆனான்றது ரொம்ப நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். சுனில் நரேன் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆயிருக்கான்.
நான் சொல்றேன், விராட் கோலி, தோனி, பொலாடு, ஏன் பூரான் சூப்பர் ஓவர்ல மெய்டன் கொடுத்துருக்கான். ம். லெஜண்ட், அந்த மாதிரி ஒரு லெஜண்டான ஒருத்தர் கிட்ட அவன் அடிச்சு அவுட் ஆகாம, அவன் அவுட் ஆகாம இருந்தது அந்த ஓவர்ல பெருசு. உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துட்டாரு மிச்சம் 5 ஓவர்ல. வெயிட் பண்ணி லைக் அவன் அடிக்கிற ஷாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்ல அவன் எடுத்துட்டு போற கிரேமை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா லைக் அவனை எடுத்துட்டு வந்ததே நீ கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு புரியவே இல்லைங்க. அப்போ அவன் ஜெயிச்சிட்டான். லைக் ஒரு வேர்டோ ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது என்னைக்கா இருந்துமே அது ஒரு நீங்க ஒரு ஏர்ல வேற அதை சொல்றீங்க, அது ரெக்கார்ட்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணலாம் தமிழ் கமெண்டேட்டர்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. லைக் இவன் அடிச்சிட்டான்றதுக்காக இல்லை, யாருன்னா ஒருத்தன் ஃபெயில் ஆனாலுமே அவன் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க மட்டும் கிரீனை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கறது வந்து நாங்க இந்த கேம் மட்டும் தான் சொன்னோம். அடுத்த கேம் அவன் ஆடினானா அவனுக்கு என்னன்றதோ அதுதான் சொல்லுவோம். கண்டிப்பா லைக் அவன் ஆடின இதுவை தான் நாங்க சொன்னோமே தவிர அவனை எடுத்ததே தப்புன்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அவன் ஈ ஷுட் பிளே எனிஒன். யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் விளையாடணும் ஆசை இருக்குங்க, நாங்க அது எதுவுமே சொல்லல. அந்த மாதிரி ஒரு பையன் சின்ன ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஸ்கவுட் பண்ணி ஆக்சுவலா தருண் நீ சொல்றேன், நான் சொல்லுவேன் அது நானே சொல்றேன். ஸோ இது ஆக்சுவலா என்னன்னா, சொல்லுங்க. முகுல் சௌத்ரி ஆக்சுவலா வந்துட்டு அவருக்கு இந்த வருஷம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சயித் முஷ்டாக் அலி விளையாடுறதுக்கு. ஸோ அவர் வந்து கார்த்திக் சர்மா ஆக்சுவலா ராஜஸ்தானுக்கு விளையாடிட்டு இருந்தாரு. அவர் இன்ஜூர் ஆகி உள்ள ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்த பிளேயர் தான் முகுல் சௌத்ரி. ஸோ அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்த பிளேயரு அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டி ஒரு ஐபிஎல் டீம் எடுத்து, அண்ட் இப்போ அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னா அது வந்துட்டு எல்லாம் வந்து டெஸ்டின் டு ஹேப்பன் தான் நான் சொல்லுவேன். அவருக்கு அழகா எல்லாமே அமைஞ்சுது, அவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அண்ட் ஹீஸ் ஹியர் நவ். ஸோ எல்லாமே வந்துட்டு கைக்கூடி வரும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு, எவ்வளோ சாமர்த்தியமாக அது எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. அவர் அழகாக அதை எடுத்துக்கிட்டாரு, அழகாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, இப்போ அவருக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அண்ட் இன்னொன்னு அபினவ் முகுந்த் சொல்லியிருந்தாரு கமெண்ட்ரியில, ஹீஸ் அ பேட்ஸ்மேன் தானா, ஆனா எப்போ எம்எஸ் தோனி அந்த ஒரு பயோபிக்கை பார்த்தா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அந்த ஒரு இதுக்குள்ளேயே அவர் வந்தாராம். லைக் எவ்வளவு ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு ஸ்டோரின்ற மாதிரி தான் இருக்கும். லைக் சின்ன சின்ன இடத்துல இருந்து ஒருத்தவங்க வரும்போது நீங்க 4 மேட்ச் வச்சு அது ரொம்பவுமே ஒரு தப்பான கமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தருண் அடிச்சிட்டான், இதுக்கு மேல நானும் அடிச்சாலும் அது அவ்வளவு இதுவா இருக்காது. இல்ல எதுனாலுமே யோசிச்சு பண்ணுங்க. நீங்களும் லைக் சிஎஸ்கேவோட ஒரு லெஜண்ட் மாதிரி தான். நீங்களும் இந்த மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்களா, உங்களையுமே தோனி பேக் பண்ணிருக்காரு, அப்பயுமே கிரிட்டிசிசம் வந்திருக்கு. லைக் உங்களுக்கு அந்த பெயின் தெரிஞ்சிருந்தும் நீங்க இன்னொரு பிளேயர் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது எனக்கு இந்த மேட்சுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்காடா? இல்ல இது ஆக்சுவலி ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் கமெண்ட்ரி பார்த்தேன். நான் வந்து ரொம்ப ஆசையா உட்காந்தேன். சரி ஓகே, நேத்திக்கு வந்துட்டு பரத் சொல்லியிருந்தான் அந்த மாதிரி முகுந்தோட இன்புட்ஸ்லாம் நல்லா இருக்கு, எங்களுக்கு அதனால தான் நிறைய விஷயம் கத்துக்க முடியுது கமெண்ட்ரியிலேருந்து அப்படின்னு சொல்லும் போது, நானும் வந்துட்டு முகுந்த் நான் வந்துட்டு 2-3 வருஷம் முன்னாடி கேட்டது. ஸோ எனக்கு வந்து திருப்பி கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் உட்காந்தேன் இதுல. ஸோ அப்படி உட்காரும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு முகுந்த் பேசுறதுலாம் கேட்கும் போது. நிறைய விஷயம் இந்த மாதிரி தோனி இது சொன்னாரு, அதுக்கப்புறம் நிறைய இன்சைட்ஸ்லாம் சொல்றது அவருக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டோரிஸ் நிறைய சொல்றாரு. எப்படி ஏன் பிஷப் பண்ணிட்டு இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் சொல்றாரோ அந்த மாதிரி இவரும் சில விஷயங்கள் சொல்றாரு, நல்லா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி வந்துட்டு பேசும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, சத்தியமா இரிட்டேட் ஆகுது. நான் வந்து உட்காந்து ஒரு நல்ல விஷயத்த ஹேர் பண்ணலான்னு உட்காரும் போது ஒரு மாதிரி நெகட்டிவா வந்துட்டு செட்டே ஆக மாட்டான், இவெல்லாம் வந்து இவனுக்குலாம் எதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்ததுனால தான் நீங்கள் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க காமெண்ட்ரி பாக்ஸில். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அண்ட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இன்னைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பாலஜைஸ்லாம் பண்ண மாட்டார் எப்படியும். ஹீஸ் கைண்ட் ஆஃப் ஈகோயிஸ்டிக் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹீஸ் நாட் கோன் அப்பாலஜைஸ் நெக்ஸ்ட் மேட்ச் அப்போ இல்லை. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குடா, சின்ன பையன்டா அவன். சின்ன பையன் வந்து 4 பால் அத்தனைக்கும் வந்து நான் அதை ரீட் பண்ணி அடுத்த பால் ஸ்வீப் அடிச்சு தள்ளி விடுறான் பின்னாடி. ஸ்வீப் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் செட் ஆயிட்டான். ஓகே, இதுக்கப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டா எடுத்துப்பேன். அதுக்கு அடுத்த ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சான். கரெக்டாக அந்த ஓவர் அவர் போயிட்டாரு கமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து. நான் வெயிட் பண்ணேன், சரி அடுத்த ஓவர் இவன் அடிக்க ஆரம்பிச்சேன்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா கமெண்ட்ரி பாக்ஸில் இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு பரத். இதுலயே ஒரு சில பாயிண்ட் இருக்குடா எனக்கு. கேப்டன்ஷிப், எனக்கு பண்டோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்பவுமே கோளாரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு? எனக்கு பவுலிங்ல பார்த்தா எனக்கு சில இடத்துல கோளாரா தோணுது, சில இடத்துல வந்துட்டு ஃபைன்ன்ற மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு டெத். நான் ஏன் சொல்றேன்னா, சொல்லு.
ஏன் சொல்றேன்னா லைக் லாஸ்ட் 2 ஓவர்ல இவ்வளவு ரன்னே வந்திருக்காதுங்க. போவலுக்கு பட ஆரம்பிச்சு தெரிஞ்சு போவல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனிங் அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா சொல்லுங்க. ஒண்ணு பேக்ல அடிக்கிறது இல்ல லெக் சைட்ல போறா. ஒரு ஈகோஸ்டிக்கா மைண்ட் கேம் ஆடுறோம்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. பின்னாடி ஆளே கிடையாது, பின்னாடி சுத்தமா ஆளே கிடையாது. தொட்டு விட்டா 4, தொட்டு விட்டா இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அவங்க ப்ரெஷரா இருக்கும் போதே அந்த விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. லைக் நிறைய அந்த பவுலிங் ரொட்டேஷன் ஒரு சில நேரத்துல நல்லா இருக்கு, ஒரு சில நேரத்துல நல்லா இல்ல. ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இதுவா இல்ல. லைக் எனக்கு ஒரு மாதிரி இம்மெச்சூர் கேப்டன் மாதிரியே இருக்கு. ஏன்னா இத்தனை நிறைய சீசன் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பண்ணிட்டார்லடா. பண்ணிட்டாரு 2022ல வச்சுக்கோமே. 2022 ஒரு சீசன் ஆடல, ஒரு 4 வருஷம்னா கூட வைங்களேன். 4 வருஷத்துக்கு ஒரு சில அந்த ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த இதுவெல்லாம் வந்துட்டு எனக்கு நோ மேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த கொஸ்டின் இருக்குடா, நான் நல்லாவே பார்த்துருக்கேன். பீப்புள்ஸ் ஹூ ஆல் ஆர் டிஸ்கண்டினியூ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆர் நாட் பெர்ஃபார்மிங் வெல் இன் லைக் திஸ் டோர்னமெண்ட்ஸ். நான் நிறைய பேரை பார்க்குறேன். பூரான், ஹென்ரி கிளாசன், டிவிலியர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. டிவிலியர்ஸ் ஏதாவது ஒரு மேட்ச் நல்லா ஆடுவாரு, அதை வச்சு நீங்க சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு இல்ல நான் நேஷனல் டியூட்டி பண்ண மாட்டேன், நான் லைக் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆட போறேன்றவங்க நிறைய பேருக்கு பேக் ஃபயர் நிறையவே ஆயிருக்கு. உன்னோட கமெண்ட்ஸ்? ஆக்சுவலா டிவிலியர்ஸ் வந்துட்டு அவரா வெளில வரல. அவர் வந்துட்டு டீமோட காம்பினேஷன் இதாவது நான் வேணா ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன்னு தான் வந்தாரு. ஸோ அப்படி பார்த்தாலுமே வந்துட்டு அவரும் வெளில இல்ல டிவிலியர்ஸ் மட்டும் நான் ஏன்னு சொல்லிடுறேன். லைக் அந்த கண்டினியூஸ் மேட்ச் ரன்ஸ் இல்ல, லைக் இன்டர்நேஷனல் அந்த இது இல்லாம இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தெரியுது. மிச்சவங்க எல்லாம் வந்து கொழுப்பெடுத்து போய் காசுக்காக நேஷனல் டியூட்டியை விட்டுட்டு இப்படி ஆடுறவங்க நிறைய பேர் நான் வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் எக்ஸம்ஷன் இருப்பாரு. அவர் பேர் தான் ஆண்ட்ரே ரசல். அவர் எங்க போனாலும் மாட்டடி தான் அடிப்பாரு. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு இந்த நேஷனல் டியூட்டி நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி அவங்க வெஸ்ட் இண்டீஸை கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கால ஹென்ரி கிளாசனா இருக்கட்டும், ஆர் வேற யார் இருக்கா, குவிண்டன் டிகாக்கா இருக்கட்டும், நடுவில் ஆமா ஆமா குவிடிக்கும் வந்துட்டு கொஞ்ச நாள் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஆட மாட்டேன்னு தான் உட்காந்தாரு. பட் ஃபார்ம் டிப் ஆனோடனே அவரே சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வந்து அவரே ஃபார்ம் எடுத்துக்கிட்டு திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் விளையாடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. இதை உட்காந்து காசு வருதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் பாத்துக்கோங்க, பார்த்து பண்ணுங்க. அஜிங்கியா ரஹானே மேல என்னால எதுவும் மிஸ்டேக் சொல்ல முடியல. ஏன்னா கிரீன் நல்லா போட்டிருக்கலாம். ஒரு முகுல் சௌதரியும் நல்ல ஷாட்ஸ்ல அடிச்சான், நல்ல ஷாட்ஸ்ல ரன் வச்சு டிப்பு எட்ஜ் வாங்கிலாம் 4 போல நல்ல ஷாட்ஸ்ல வந்தது. வெல் பிளேடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்ல கேம் பண்றது. யா ஏன்னா நரேன வந்துட்டு கரெக்டா ஸ்கோரும் கம்மியாயிருச்சு. லைக் கிரீனும் போவலும் லாஸ்ட் அடிச்சு இது 200 வர வேண்டிய ஸ்கோர் கம்மியாயிருச்சு. ஆனாலுமே அப்பயும் டைட் பண்ணாங்க. உண்மையை சொல்ல போனா டைட்டான போலிங் தான் பண்ணாங்க. பட் மிஸ் ஆயிருச்சு. ஓகே ஃபைன் தான். சரி, நாளைக்கு மேட்ச் போவோம். மஜா மேட்ச் நாளைக்கு தான். ஓகே, நாளைக்கு மேட்ச் இட்ஸ் கோனா பி ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஆர்சிபி சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ரியல் ஃபேஸ் ஆஃப்ன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச். 2 டீம்ஸ் இப்போ வரைக்கும் தோக்காத டீம்ஸ், 2 டீம்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 2 டீமுமே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு டீம் பேப்பர் படி ஸ்ட்ராங்கு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஒரு டீம் பேப்பர் படி வந்து அண்டர் ரேட்டட் டீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாப் ஆர்டருக்கு தவிர நான் வேற யாருமே வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை வைக்கிற மாதிரி இல்லை அங்கே. அப்படி இருக்கும்போது பவுலர்ஸ்லாம் எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. ரோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபார்மும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப அவர் பீக்ல இருந்த மாதிரி தெரில வேர்ல்ட் கப் வரைக்கும். அப்புறம் பார்த்தா வேர்ல்ட் கப்ல சூப்பராக சில மேட்சஸ்லாம் நல்லா போட்டாரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இங்கே 3 மேட்சா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. ஆண்ட்ரே பர்கர் அவன் ஃபார்ம்லலாம் இருக்காங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் சூப்பராக போடுறான். எனக்கு தெரில இவங்க என்ன ரவி பிஷ்ணாய் வந்துட்டு ஹீஸ் பேக் டு ஹிஸ் 2022 2023 அந்த டைம்ல இருந்த ரவி பிஷ்ணாய். 2022 கூட இல்லை, 2020 கிங்ஸ் 11க்கு விளையாடின ரவி பிஷ்ணாய் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்துட்டு அண்டர் ரேட்டட்லேருந்து இப்போ அவங்க தான் வந்து கண்டென்டர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ ஓவர் டு யூ, நீ என்ன நினைக்கிற ஆர்ஆர் பத்தி? எனக்கு வந்துட்டு இம்ரா அந்த பையன் அடிச்ச 6ல இருந்து வேற எந்த போலரா இருந்தாலுமே என்னடா பண்ண போறானுங்க. ஒரு பக்கம் அந்த பையன், இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் என்ன அடி அடிச்சான்டா. என்ன மேட்ச் ஆடுறான், அந்த கேம் அவன் எடுத்துட்டு போறான். அவன் லைக் அவன் ஒரு முடிவுல தான் கைஸ் இருக்கான். 20 ஓவர் நான் நிக்க போறேன், முடிஞ்சா விக்கெட் எடு அப்படின்றான். இன்னொரு பக்கம் அவன் சூரியவன்ஷி அவனை கயட்டி குத்துற மாதிரி தான் இருக்கான். லைக் எனக்கு நாளைக்கு ஏசிபிள் அவைலபிளா?
ஹேசல்வுட் நாளைக்கு அவைலபிள் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு போன இதுலயே வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அவர் வந்துட்டு ஹேசல்வுட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க டஃபி கூட தான் போவாங்க. ஏன்னா ஹேசல்வுடோட ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டஃபியோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்சேஞ்சாக தான் இருக்கும் அவங்க டீம். அதே மாதிரி எனக்கு வந்து ஜுரேல் வந்து நம்பர் 3 வர்றது எனக்கு அவ்வளோ இதுவா இல்லை. எனக்கு வந்து ஹிட்மயர் வந்து நம்பர் 3 வந்தா இன்னுமே செமையா இருக்கும். ஆனா டாப் 3யுமே அந்த லெஃப்ட் ஹேண்டர் வருவாங்கன்ற ஒரு இது இருந்ததுனால மேபி அது பாக்குறாங்களான்னு தெரியல. பட் லைக் ஒரு பேலன்ஸ் ஒரு டீமுக்கு எவ்வளவு முக்கியம். ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆர்சிபி 2 பேருமே ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் இதுக்கு இது இருக்கு. எனக்கு இந்த குருணால் பாண்டியாவோட பவுன்சர் யாருன்னா போட்டு சொருவுனாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அந்த ஒரே ஒரு ஆசை இருக்கு எனக்கு, அந்த குருணால் பாண்டியாவை மட்டும் போட்டு போலங்கன்று. அது மட்டும் நடந்தா மஜாவா இருக்கும். அது எனக்கு ஏன்னா நாளைக்கு ஒரு நல்ல நடக்கும் தான் கான்டெஸ்ட் இருக்கும் கைஸ். பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஆமாம். ஸோ எனக்கு என்னமோ அது நடக்கும்னு தான் தோணுது. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூரியவன்ஷி கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே ஆடுறாரு பவர் பிளேயில். எந்த பவுலருக்கும் வந்துட்டு மர்சிலாம் இல்லை, பும்ராவே போட்டு அடிச்சிட்டான். அவரே அடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே அவங்க ஏதாவது பிளான் பண்ணி ஒரு இது பண்ணாதான் உண்டு. ஏன்னா தே ஹாவ் குட் ஸ்விங் பவுலர்ஸ். புவி இருக்காரு, டஃபியும் நல்லா ஸ்விங் பண்ணுவார் பால. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் தே கேன் டூ இஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவனை கொஞ்சம் அவேவாக போய் ஆட வைக்கலாம். லைக் கொஞ்சம் ஸ்விங் பண்ணலாம், இன்ஸ்விங்கர்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்ஸ்விங்கர்ஸ்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் வெளில போகிற மாதிரி பால் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஆக்சுவலா பால் மேன் டு மேன் பார்த்தாலுமே ஈக்குவலா தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது உண்மை. ஆர்ச்சருக்கு புவி, பர்கருக்கு டஃபி, ஜடேஜாக்கு குருணால் பாண்டியா, சுயாஷ்க்கு ரவி பிஷ்னாய் சந்தீப் ஈக்குவலா தான் இருக்காங்க. சந்தீப் இருக்கானே, சந்தீப்க்கு புவி. ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப டஃப் காம்படிஷன், டஃப்பாக தான் இருக்கும். இப்படியும் கேம் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ரவி பிஷ்னாய் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த பிச்சுக்கு, குவாஹாத்தி பிச்சுக்கு வந்துட்டு நல்லா போடுறாரு. அவருக்கு நல்லா மாட்டுது பால். எந்த ஸ்பின்னர்ஸ்க்கும் மாட்டல, அது வேற விஷயம். பட் அவருக்கு மாட்டுது. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன், அது என்னமோ தெரில. பட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு டீம் அப்படின்னா அது வந்துட்டு ஆர்ஆர் தான். அண்ட் இந்த கிரவுண்ட்லேயே தான் மூவ் ஆகிடுவாங்க எப்படியும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன் குவஹாத்தியில். அப்புறம் திருப்பி ராஜஸ்தானுக்கு போயிடுவாங்க, ஜெய்ப்பூர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் நீ வந்துட்டு சொன்ன ஜுரேலுக்கு பதிலாக அவங்க வந்து ஹெட்மயர் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 3 லெஃப்ட் வரும் அப்படின்னு. அப்படியே அவங்க 3 லெஃப்ட் மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கூட ப்ரூவன் கமாடிட்டி பராக் இருக்காரு. பராக் வந்துட்டு போன வருஷமும் சரி, அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி 3 and 4ல சூப்பராக ஆடி இருக்காரு. அவரே ஆட வைக்கலாமே, போலாம் பராகே ஆட வைக்கலாம். அண்ட் ஜுரேல் ஜிதேஷ் எல்லாமே ஈக்குவலா இருக்குடா ரெண்டு டீமுமே. ஜுரேலுக்கு ஜிதேஷ், இவனுக்கு அவனுக்கு இவனான்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு பேட்டில் இருக்கு. எங்க வந்து ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இவங்களோட டாப் ஆர்டரும் அவங்களோட பினிஷர். ரொமாரியா ஸ்டெப்போடும் டிம் டேவிடுமா இல்ல சூரியவன்ஷும் ஜெய்ஷாலுமான்றதுதான் வந்து நாளைக்கு மேட்ச். அண்ட் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா. என்னன்னா நீ பார்த்தனா தெரியும், கடைசி ஒரு 3 வருஷமா இந்த ராஜஸ்தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு பெருசா ரன் வராம, நம்பர் 6ம் சரி, பட் மிடில் ஓவர்ஸ்ல பெருசா ரன் வராம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் காஸ்டட் தம் த மேட்ச் மோஸ்ட் ஆஃப் த டைம். மிடில் ஓவர்ஸ்ல ரன்னே வராது. டெத்தில் வந்துட்டு பெரிய ரன்னு நிறைய இருக்கும். க்ளோஸா போவானுங்க டெத்தில் அடிக்க ட்ரை பண்ணி. எனக்கு ஒரு 40 ரன் அடிச்சிருவானுங்க. அப்புறம் 3 ரன் 4 ரன் 1 ரன் அப்படின்னு தோத்துருவாங்க. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரன் வராததுக்கு இருந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு ஜெய்ஸ்வாலையும் இவனையும் ஒதுக்கி, ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி ஒதுக்கி, அவங்கள தவிர இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஸ்பின்னு கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டினதில்லை. யாருமே ஸ்பின்னு கிட்ட ஒழுங்காக ஆடினதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பக்கம் சுயாஷ் இருக்காரு, அந்த பக்கம் வந்து ஸ்பின்னும் போடுவான் பவுன்சரும் போடுவான்ற மாதிரி குணால் பாண்டியா இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது மிடில் ஆர்டர்ஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி இவங்க 2 பேரும் நின்னாதான் கேமு. அப்படி நிற்கலை அப்படின்னா பெரிய ஸ்ட்ரகிள் ராஜஸ்தானுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா ராஜஸ்தானுக்கு பற்றி? ஸ்பின் ஹிட்டர்ஸ் வந்து கண்டிப்பா யாருன்னா உள்ள அவங்க டீம்ல இருந்தாங்கன்னா ஆட வைக்கணும்.
இல்லை வேற யாருன்னா ட்ரை பண்றாங்கன்னா கூட ஃபைன், ட்ரை பண்ணுங்கன்றதுதான் என்னோட பாயிண்ட். ஆர்ச்சர் ரெண்டு ரெண்டு ஃபாரினர், மிச்ச ரெண்டு ஃபாரினர் யாரா உங்களுக்கு? ஒன்னு ஆர்ச்சர், ஒன்னு இவன் பர்கர், ஒன்னு ஹிட்மயர், இன்னொருத்தன் அவங்க 3 பேர் வச்சு தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி டொனவன் ஃபெரேரா நடுவில் எடுத்துட்டு வந்தாங்க. ம், டொனவன் ஃபெரேரா எடுத்துட்டு ம். வராங்க அப்படின்னா 4 ஃபாரினர்ஸ் வந்துருவாங்க. அவ்வளவுதான். ஓகே, பாப்போங்க நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சாதான் தருண் சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஸ்பின் அந்த 11 to ஒரு 17 வரைக்கும் அடிக்கிறதாங்க கேம். ஏன்னா ஃபினிஷர் உங்களுக்கு வந்து இப்போ ஜடேஜா வந்துட்டு அந்த நம்பர் 6 ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மேலே இருக்கவங்க கொஞ்சம் அடிக்க போகணும். அதே மாதிரி இன்னைக்கு எல்எஸ்சியில் நீ இன்னொன்று நோட் பண்ணிருக்கணும்டா தருண். 17th ஓவரே வந்துட்டு அவங்களோட எண்டு வந்துருச்சு. ஏன்னா இவன் முக்குல் வந்து லைக் ஒரு பால் கூட தர மாட்டான், அவனுக்கு அந்த சிங்கிள் கூட ரொட்டேட் பண்ண மாட்டான். ஆமா ஆமா இது வந்து எப்படின்னா 19th 20th ஓவர் தான் எல்எஸ்சியில் எனி டீம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க வந்து 17th 16th பண்ணிட்டாங்க. ஒரு 6 விக்கெட்க்கு அப்புறமேட்டே டீப் பேட்ஸ்மேன் பேட்டிங் டீம் இல்லைன்னா அது கொஞ்சம் மாட்டிக்கணும்னு எனக்கு தோணுது. ராஜஸ்தான் நாளைக்கு மாட்டவும் சான்ஸ் இருக்கு. சரி, உனக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்? எனக்கு நீ இப்ப சொன்ன பாயிண்ட் கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. ஸோ என்னன்னா இப்போ வந்துட்டு உனக்கு பவுலர்ஸ் 3 பேர் இருக்காங்க கீழே. ஓகே ஃபைன், 7 விக்கெட் போயிடுச்சு, கீழே பவுலர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்றப்போ இவங்க கான்ஃபிடென்ட்டா டீமா இருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட கிட்டத்தட்ட 18 பால் இருக்கு. 18 பால் 30 ரன்னும் 36 ரன்னு கிட்ட இருக்கும்போது 6 6 அப்படி கணக்கு வச்சிருக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு 3 6 3 4 4 6 4 4ன்னு வச்சா கூட கேம் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி பேட்ஸ்மேன் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணி உனக்கு ஸ்ட்ரைக்கு கொடுக்காம நான் ஆடுறேன்னா விட்டுறலாம், தப்பு கிடையாது. எல்லாமே கிரிக்கெட்ல வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்எஸ்டியோட ஸ்ட்ராட்டஜி இதுவா இருக்கு. இல்ல நான் இந்த மேட்சுக்குன்னு சொல்லலடா. இதே மாதிரி வேற எப்பனா வந்தா கூட அவங்க அந்த மாட்ட சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் நம்ம பார்த்தோம்னா மில்லர் அந்த லாஸ்ட் பால் அது ஓடினாருன்னா அது டிரா ஆயிருக்கும், அதுக்கப்புறமேட்டு கேன் வின். அந்த மாதிரி மாட்டிப்பாங்களோன்ற ஒரு பாயிண்ட் தான். லைக் அவன் மேல கான்ஃபிடன்ஸா அவன் வின் பண்ணிட்டான். பட் லைக் இன்னொரு சப்போஸ் இன்னைக்கு அந்த லாஸ்ட் பால் வந்து அந்த ரகுவன்ஷ் அந்த ஸ்டெம்ப்ல அடிச்சிருந்தானா அந்த ஒரு ரன் அப்போ மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு பாயிண்ட் வந்திருக்கும்ல. லைக் அந்த மாதிரி லைக் நீங்க 19th ஓவர் அந்த ஒரு சிங்கிளுமே நீங்க அதை ட்ரை பண்ணலான்றத நான் சொல்றேன். லைக் அதுக்குள்ள வந்து டெய்ல் வந்துட்டாங்க, சப்போஸ் ஸ்கோர் இதுவா இருந்துச்சுன்னா அப்படின்றதான் நான் பாயிண்ட். இப்போ போலர்ஸ் வந்தாலுமே ஒரு 4 ரன்னா அவங்களால அடிக்க முடியும். பட் இந்த மாதிரி சிங்கிள்லாம் ரொட்டேட் பண்ணாம ஒரு 6 பாலுக்கு 7 ரன்னா மாட்டிப்பாங்களோ அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லுறேன். இந்த மேட்சுக்கு நான் சொல்ல, ஒரு நார்மலான ஒரு ஓவராலா தான் சொல்றேன். லைக் இந்த மேட்சுக்கு சொல்ல, லைக் இந்த மாதிரி மாட்டிக்க சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். லைக் மேபி வாட் இஃப் அப்படிதான் சொல்றேன். ஓகே, ஸோ கரெக்ட் தான். லெட்ஸ் கோ ஆன் டு ப்ராபபிள் 11. நீ என்ன நினைக்கிற? அதே 11 தான் இருக்கும்னு நினைக்கிறியா ரெண்டு டீமுக்கும்? அதே 11 தான் இருக்கும். வினிங் காம்பினேஷன் ரெண்டு டீமே மாத்த மாட்டாங்கன்ற பாயிண்ட் எனக்கு இருக்கு. எனக்கு ஒரே எப்பயும் நான் திருப்பி சொல்றேன், ஆர்சிபி கிட்ட அபிநந்தன் சிங்கை ட்ராப் பண்ணுங்க, மங்கேஷ் யாதவ் எடுத்துட்டு வாங்க அப்படின்றேன். மங்கேஷ் யாதவ் எடுத்துட்டு வாங்க. அந்த பையனுக்கு அந்த அளவு ஃபேஸ் இல்லை, பட் மேபி கொடுக்கலாம். இன்னொரு மேட்ச் சான்ஸ் தந்து பார்க்கலாம். 2 மேட்ச் தான் இருக்கு, ஒரு மேட்ச் சான்ஸ் வந்து பார்க்கலாம் இன்னொரு மேட்ச். ஸோ அது ஒன்று தான் எனக்கு. அபிநந்தன் சிங்க்கு நீங்கள் தூக்குங்கன்றதுக்காக நான் அந்த பிளேயர் வந்துட்டு நல்ல பிளேயர் இல்லைலாம் சொல்லலை. பட் எனக்கு வந்துட்டு பர்சனலாக நான் சும்மா பார்த்த வரைக்கும் எனக்கு மங்கேஷ் யாதவ் வந்துட்டு ஒன்றும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அபிநந்தன் சிங்கும் நல்ல டேலண்ட் தான், இல்லைன்னு தான் சொல்லவே மாட்டேன். பட் டேலண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு எனக்கு மங்கேஷ் யாதவ் போட்டால் மேபி இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதனால நான் மங்கேஷ் யாதவ் சொல்கிறேன். ஸோ ரெண்டு டீமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளேயர் டு வாட்ச் அவுட் நீ யாருன்னு நினைக்கிற? பிளேயர் டு வாட்ச் அவுட் நாளைக்கு வந்துட்டு கோவாத்தியில் நடக்குதா? ஆமாம், கோவாத்தியில நடக்குது. சாரி, நாளைக்கு நான் வந்துட்டு படிக்கல், தேவதத் படிக்கலா? ஓகே. இந்த சைடு ராஜஸ்தானுக்கு வந்துட்டு நான் இல் கோ வித் ஆண்ட்ரே பர்கர். ஓகே, நைஸ் ஆப்ஷன். ஸோ நான் வந்துட்டு இந்த பக்கம் ஆர்ஆர்ல வந்துட்டு ஐம் கோயிங் வித் ரவி பிஷ்னாய். ஏன் ரவி பிஷ்னாய் அப்படின்னா, ரவி பிஷ்னாய் ஹேஸ் அ குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் விராட் கோலி, ஃபில் சால்ட், ஈவன் டிம் டேவிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் அவரால் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரவி பிஷ்னாய்க்கு இருக்குது. ஈவன் அவங்க பவர் பிளே சர்வைவேட்டு இதுக்குள்ளே வந்தாலுமே, மிடில் ஓவர்ஸ்குள்ளே வந்தாலுமே ரவி பிஷ்னாய் கையில் கேம் இருக்கும். அவர் கண்டிப்பாக டாப் ஆர்டர் காலி பண்ணிடுவார். இல்லை ஆர்ச்சரும் பர்கருமே வந்துட்டு டாப் ஆர்டரை தூக்கி சாப்பிட்டு அமுச்சு விட்டானுங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் இன்னும் ஈஸியாக போயிடும்.
அவர் அழகாக மிடில் ஆர்டர்ஸை காலி பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா செகண்ட் இன்னிங்ஸான்றதை பொறுத்து. ஸோ அது பார்ப்போம். அண்ட் ஆர்சிபிக்கு வந்துட்டு ஐ ஃபீல் இந்த மேட்ச் ஐ கெஸ் இட்ஸ் கோனா பி குருணால் பாண்டியா. எனக்கு என்னமோ குருணால் பாண்டியா வந்துட்டு இந்த மேட்ச் இந்த மாதிரி பிஷ்னாய் செமையாக போட்டார் அப்படின்னா குருணால் பாண்டியா வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கேமு. ஸோ எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியா தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை எனக்கு பாயிண்ட்டு. ஸோ தட்ஸ் இட். மேட்ச் அப்ஸ் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா? யா மேட்சப் வந்து ஆர்ச்சர் விசஸ் விராட் கோலி, பூவி விசஸ் சூரியவன்ஷி. ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு சேம் தான். புவி வர்சஸ் ஓப்பனர்ஸ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் கூட ஆடிடுவார். எனக்கு சூரியவன்ஷி தான் பார்க்கணும். ஏன்னா பும்ராவே அடிச்சிட்டான் அப்படின்னா பும்ரா இது ஒரு டைலாக் இருக்குமே, பும்ரா இவனை அடிச்சிட்டான்னா இவன் பெரிய விளையாட முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அடிக்கிற அளவுக்கு ஆட்டம் இருக்கலாம், அதுக்காகலாம் டான்சிங் ரோஸ் அடிச்சிட முடியாது. அதேதான், டான்சிங் ரோஸ் எல்லாம் அடிக்கவே முடியாது. அவன் போடுற ஸ்விங்குக்கு இவன் டான்ஸ் ஆடுறானா இல்லை அவனையும் தூக்கி அடிக்கிறானா நம்மளுக்கு நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ அது நாளைக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டிம் டேவிட் வர்சஸ் ரவி பிஷ்னாய் தான். எனக்கு அதுதான் பார்க்கணும். ஏன்னா ரவி பிஷ்னாய் வந்துட்டு நிறைய சொன்ன மாதிரி தான், அவர் வந்துட்டு பஞ்சாப்ல இருந்த மாதிரி ரவி பிஷ்னாய் மாதிரி இப்போ போட்டுட்டு இருக்காரு. டேர்ன் வந்துட்டு காமிக்கிறாரு, கூகுளி டேர்ன்ஸ் இருக்கு. பட் நான் இந்த டேர்ன்ஸும் லெக் ஸ்பின் டேர்ன்ஸும் பண்றாரு. பட் அவரோட ஸ்பெஷாலிட்டியே கூகுளி தான். இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி பிஷ்னாய் வந்துட்டு இந்தியன் டீமுக்குலாம் வந்துட்டு திருப்பி வெளில வந்த பிளேயர். ஸோ அவர் திருப்பி கம்பேக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட். என்னோட மேட்ச் அப்ஸ் அவ்வளோதான். யார் வின் பண்ணுவா? ஐ ஃபீல் ஆர்சிபி. ஐ வில் கோ வித் ஆர்ஆர். நான் ஆர்சிபி எடுக்கலாம் தான் இருந்தேன், பட் ஐ வில் கோ வித் ஆர்ஆர். ஓகே. ஸோ ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு தெரில, ஆர்சிபியோட குட் ரன் நல்லா இருக்கு. இல்லச்சி. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், லைக், ஃபாலோ இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணுங்க, இதுவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ்.